வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கலரில் கேப்சிகம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளி விதையெல்லாம் மாற்றி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அடுத்தது வெங்காயமும் இதே மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்துக்கணும். இதில் சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா திக்கு கர்டு ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு மசாலா தூளாக சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா கையில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் வச்சே பிடிச்சி அதில் சேர்த்துடணும். இந்த மாதிரி பண்ணி சேர்த்துடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். எங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும், அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் போதும். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பன்னீர் பெரிய பீஸாக நறுக்கணும். அதுவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துடணும். ஒன்று சேர்த்து அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பேஸ்ட்டுக்கு நல்லா ருசி வரும். அடுத்தது சாட்டு மசாலா சேர்க்கலாம். நான் கேட்சோட சாட்டு மசாலா தூள் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் தனியாத்தூள் ஸ்பூன் சேர்க்கணும். ப்ளெயின் தனியாத்தூள் தான் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுக்கு, கடைசியாக மின்ட் லீவ்ஸும் சேர்த்து நல்லா பிடிச்சி சேர்க்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மசாலா மிக்ஸ் வந்து நல்லா நீட்டாக மிக்ஸ் ஆகணும். அடுத்தது கடலை மாவு ஒரு நான்ஸ்டிக்கு கடாயில் போட்டு 1 கப்பு கடலை மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். தீஞ்சு போயிடக்கூடாது. இந்த வறுத்த கடலை மாவையும் அந்த மசாலா மிக்ஸில் சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா சுட பண்ணணும். எண்ணெய் சூடாகட்டும். இந்த சூடான எண்ணெயும் இந்த கலவையில் போட்டு நல்லா கிளறணும். இந்த சூடு எண்ணெயில் இந்த மசாலா மிக்ஸ் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறத இதில் போடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மிக்ஸில் சேர்த்துடணும். எவ்வளோ கிளறி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவில் நல்ல ருசியாக வரும்.
இது கிளறி ரெடி ஆனதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் அதில் தட்டிடலாம். இதுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்குள்ளே அந்த பன்னீரும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்து எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மரினேட் பண்ண விட்டுறணும். கடைசியாக ஒரு லைமும் அதில் புழிஞ்சு விட்டுறணும். இப்போ இது மரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த அவனில் தந்தூரி பண்ணுற நீடில் எடுத்து அதில் ஒன்றா இதை இப்படி டிசைனாக குத்தி எடுக்கணும். ஒரு கேப்சிகம், அப்புறம் தக்காளி, பன்னீர், திருப்பி வெங்காயம் அப்படி எடுக்கணும். எடுத்து ஹை ஃப்ளேமில் கேஸில் நம்ம இதை சுட்டு எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். கையில் சூடு படாமல் ரொம்ப நிதானமாக இதை ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். கடைசியாக இதை சுட்டு எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி சப்பாத்தி கூட இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.